ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். மகாபெரிவா மகிமேல இன்னைக்கு மகாபெரிவாளோட உபதேசங்கள் பல வகையிலும் பொருள் உள்ளதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இதை உறுதிப்படுத்தும் உண்மை சம்பவங்களை தான் இன்றைக்கி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கலான் இருக்கேன். புதுடெல்லியில் காஞ்சி ஸ்ரீ காமாட்சி கோவிலை பராமரித்து பாதுகாத்து வரும் தொண்டர் திரு பொள்ளாச்சி கணேசன் அவர்கள். இவர் காஞ்சி பெரியவரின் மணியான உபதேசங்களான பிடி அரிசி திட்டம், ஜீவாத்ம கைங்கரியம், அநாத பிரேத சம்ஸ்காரம்னு இவையெல்லாம் சலிப்பின்றி செய்து வரும் உத்தமர். குருவின் உபதேசத்தை தலைமேல் தாங்கி டெல்லியில் தலைநகரில் தொண்டாற்றி வரும் இவருக்கு காஞ்சி மகானின் அருள் விளையாட்டை அனுபவிக்கும் பேறு கிட்டியது. டெல்லி கரோல்பாக் பகுதியில் நடைமேடையில் செருப்பு தைத்து பிழைப்பு நடத்தும் ஒரு குடும்பம் இருந்தது. திடீர்னு விதிவசத்தால் குடும்ப தலைவன் காலமானான். மரித்த உடலை நடு வீதியில் வைத்துக்கொண்டு தன்னுடைய 2 பெண் ஒரு பிள்ளையோடு கணவன் உடலை அடக்கம் செய்யக்கூட வசதியின்றி தவித்தாள் அபலை மனைவி. அதே நேரம் எதிர்பாராத விதமாக அந்த வழியாக சென்ற பொள்ளாச்சி கணேசன் பக்கத்தில் போய் மனிதாபிமான அடிப்படையில் விசாரித்தார். நிலைமையை உணர்ந்த அவர் காஞ்சி மகாமுனிவரின் தலையாய உபதேசமான அநாத பிரேத சம்ஸ்கார அடிப்படையில் இறந்தவர் உடலை அடக்கம் செய்ய ஏற்பாடு செய்தார். அது அந்த குடும்பத்தினருக்கு அன்றைய தேவையை பூர்த்தி செய்தது. இருந்தாலும் குடும்ப தலைவி தன்னோட கணவனை இழந்து 3 குழந்தைகளோட நடுத்தெருவில் இருக்கிறத பார்த்துட்டு கணேசன் அவர்களுக்கு மேலும் உதவணும்னு நினச்சி மகானின் மற்றொரு உபதேசமான பிடி அரிசி திட்டம் மூலம் சேகரிக்கும் கோதுமை மாவை, வட தேசத்துலெல்லாம் அவர்கள் அன்றாடம் சாப்பிடும் உணவான கோதுமை மாவில் தினமும் ஒரு பிடி, எப்படி இங்கெல்லாம் நம்ம அரிசியை எடுத்து வைப்போமோ அங்கே கோதுமை மாவை எடுத்து வைக்கிறது வழக்கம். இந்த திட்டத்திற்காக அதை அந்த ஏழை குடும்பத்திற்கு மாதம் அளிப்பதுன்னு தீர்மானித்து அதன்படி வழங்கி வந்தார். மேலும் பக்கத்தில் உள்ள அடுக்குமாடி வீடுகளில் பிடி அரிசி திட்டத்தில் பங்கேற்பவர்களிடம் வீட்டு வேலைக்கு வைத்து கொள்ளும்படி அந்த பெண்ணை சிபாரிசு செய்தார். அதில் கிடைக்கும் வருமானத்தை கொண்டு பிள்ளையின் படிப்பு மற்றும் இதர தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளவும் ஏற்பாடு செய்தார். அது அந்த ஏழை குடும்பத்திற்கு மிகப்பெரிய வரமாக இருந்தது. இப்படி காலம் உருண்டோட அந்த செருப்பு தைக்கும் தொழிலாளியின் 2 பெண்களுக்கும் கல்யாணம் செய்து வைக்கப்பட்டு பையனும் பள்ளி படிப்பு முடித்து ஓரிடத்தில் வேலைக்கு சென்றான். அனாதரவாக இருந்த அக்குடும்பம் இன்று சமுதாயத்தில் ஒரு அந்தஸ்தை பெற்று தலை நிமிர்ந்து வாழ்கிறது. இவை எல்லாவற்றிற்கும் காரணம் அன்பே உருவான காஞ்சி மகானின் உபதேசம் அல்லவா? எந்த விதமான ஆடம்பரமும் ஆர்ப்பாட்டமும் இன்றி நடமாடும் தெய்வமான மகா பெரியவர் அருளிய எளிய திட்டம் எப்படி பலனை அளித்தது என்பதற்கு இது கண்கூடான உதாரணம். இதுபோல இந்த திட்டங்களால் பயனடைந்தவர்கள் பலர். இதுவன்றோ உண்மையான மனிதநேயம், உண்மையான சோஷலிசம். இந்த மாபெரும் புனித திட்டம் தந்த நன்மையை மேலும் பார்க்கலாம். இப்படி தலை நிமிர்ந்த அந்த குடும்ப தலைவி தன் மகன் சம்பளம் வாங்கியவுடன் பொள்ளாச்சி கணேசரிடம் வந்து தனது நன்றியை நெக்குருகி தெரிவித்ததோடு இல்லாமல் தனக்கு மாதம் கொடுத்து கொண்டிருக்கும் பிடி அரிசி திட்ட கோதுமை மாவை நிறுத்தும்படியும் தான் கண்ணால் கூட பார்க்காத ஸ்ரீ காஞ்சி மகானின் அருட்பிரசாதத்தால் உடல் வளர்த்து உயிர் வாழ்வதாகவும் அதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாய் இனி தினம் தானும் இந்த பிடி அரிசி திட்டத்தில் பங்கு கொண்டு தன்னை போன்ற அனாதைகளுக்கு உதவப்போவதாகவும் சொன்னது கணேசனை கண்ணீர் கடலில் ஆழ்த்தியது. ஏழைகளுக்குத்தான் எவ்வளவு பெரிய மனது! வந்தவரை லாபம் என்று நினைக்காமல் தன் தேவைக்கு பிடி அரிசி வாங்கி கொண்ட பெண் தன் நிலைமை முன்னேறியதும் அதேபோல் தானும் மற்றவருக்கு உதவ வேண்டும் என்று எண்ணியது குரு அருளால் வளர்ந்த ஆன்மா என்பதையும் நிரூபித்து விட்டதல்லவா? மனிதன் எதை வேண்டுமானாலும் பெரிய மனம் வைப்பான். ஆனால் தன் பசிக்கு உண்ண எடுக்கும் உணர்வை பகிர்ந்து கொள்ள மனம் வைப்பது கடினம். ஆனால் காஞ்சி மகானோ அதையும் செய்ய வைத்தார். இந்த புனித பிடி அரிசி திட்டம் மூலம்
கையளவு தானம் தினம் செய்வதால் வாழும் நாளும் புனிதமாகிறது. வறியவர்களும் அந்த தான பலனை பெற்று புனிதமாகிறார்கள். இப்படி தானம் செய்பவர்களுக்கு சிறிதும் வலி இல்லாமல் தானம் பெறுபவர்களுக்கு பெரும் வலிமையை கொடுப்பது ஜெகத்குருவின் உபதேசமான இந்த திட்டம். சமுதாய ஏற்றத்தாழ்வை அகற்ற, பசிப்பிணியை போக்க இதைவிட சிறந்த திட்டத்தை எவராலும் சொல்ல முடியுமா? கலியுக கண்கண்ட தெய்வத்தின் மற்றொரு புனித உபதேசமான ஜீவாத்மா கைங்கரியம் செய்த சம்பவத்தையும் இப்போ பார்க்கலாம். ஒரு ஜனவரி 1 காலை 3 மணிக்கு கணேசன் வீட்டு கதவை தட்டி அழைத்தனர் சிலர். வந்தவர்கள் தங்கள் உறவினர் ஒருவர் திடீரென காலமாகிவிட்டதாகவும் அவருக்கு உரியவர்கள் சென்னையில் இருப்பதால் மருத்துவமனையில் உள்ள உடலை சென்னைக்கு அனுப்பி வைக்க உதவுமாறும் வேண்டினார்கள். குரு பக்தியில் பழுத்த கணேசன் புது வருட பிறப்பு என்ற தயக்கமில்லாமல் உடனே உதவ முன்வந்தார். மருத்துவமனை சென்று உடலை பார்த்த அவர் அதை பதப்படுத்த ஏற்பாடு செய்துவிட்டு விமானத்தில் உடலை அனுப்ப ஏற்பாடு செய்தார். அப்போது மருத்துவமனை வாசலில் அம்பாசிடர் டாக்ஸியுடன் நின்ற ஒருவர் கணேசனிடம் நெருங்கி வந்து, ஏதாவது சங்கடமா, உதவி வேண்டுமான்னு வலிய கேட்டது கணேசனுக்கு ஆச்சரியத்தை தந்தது. இருந்தாலும் விவரத்தை அவர்கிட்ட சொன்னார். அவர் தனது தொழிலே இறந்த உடலை பார்சல் செய்து அனுப்புவதுதான் என்றும், இறந்த உடலை விமானத்தில் அனுப்ப போலீஸ் சர்டிஃபிகேட் தேவை என்றும் சொன்னதோடு கணேசனை அழைத்து கொண்டு அருகில் உள்ள போலீஸ் ஸ்டேஷன் சென்று விவரம் சொல்ல, அவர்கள் இயற்கையாக மருத்துவமனையில் நிகழ்ந்த இறப்பிற்கு தங்கள் சர்டிஃபிகேட் தேவையில்லை என்று சொன்னார்கள். அனுபவசாலியான டாக்ஸி ஓட்டுநர் அதையே பேப்பரில் எழுதி கையெழுத்து முத்திரையுடன் தருமாறு கேட்டு வாங்கி வந்தார். பிறகு டாக்ஸி ஓட்டுநர் தனக்கு தெரிந்தவர்கள் மூலம் சவப்பெட்டி வாங்கி வந்து உடலை பேக் செய்து தனது வண்டியில் விமான நிலையம் வரை எடுத்துச் சென்று விமானத்தில் ஏற்றும் வரை உதவியாக இருந்தார். அதற்கு அப்புறம்தான் கணேசனுக்கு மன நிம்மதியும் மன நிறைவும் உண்டானது. சமயத்தில் தெய்வம் போல வந்து உதவிய அந்த டாக்ஸி ஓட்டுநர் செய்த உதவிக்கு விலை மதிப்பு சொல்ல இயலாது என்றாலும் கணேசன் அவருக்கு 2000 ரூபாய் கொடுக்க முன்வந்தார். அதை வாங்க மறுத்துவிட்டு கணேசனின் கைகளை இறுக பற்றி கொண்டு அந்த டாக்ஸி ஓட்டுநர் சொன்னது நெகிழ வைத்தது. ஒரு சமயம் அந்த டாக்ஸி ஓட்டுநர் உடல்நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது அனாதையான தன்னை பார்க்க எவரும் வரவில்லையே என வருந்தி கொண்டிருந்தார். வாரந்தோறும் ஞாயிற்றுக்கிழமை கணேசன் ஜீவாத்மா கைங்கரிய பணிக்காக பிரசாதத்துடன் ஏதாவது ஒரு மருத்துவமனைக்கு செல்வார். அப்படி ஒரு நாள் அந்த ஓட்டுநர் இருந்த மருத்துவமனைக்கு வந்தார். எல்லாருக்கும் பிரசாதம் கொடுத்தார். இந்த மனிதரையும் பார்த்து ஆறுதல் கூறி பிரார்த்தனை செய்தார். அதன் வலிமையாலேயேதான் தான் குணமடைந்ததாகவும் அனாதையான தன்னையும் கவனிக்க உலகில் ஒரு மனிதர் இருப்பது தெரிந்ததும் அவரே தனது உறவு என்றும் அந்த மனிதருக்கு தன் வாழ்நாளில் ஒரு தரமாவது உதவ இறைவன் அருள வேண்டுமென்றும் பிரார்த்தனை செய்து கொண்டதாகவும் அது இன்று நிறைவடைந்ததாகவும் கூறினார் அவர். அவர் பிறப்பால் கிறிஸ்தவர். ஆஹா, என்னே மனித நேயம்! இதுவன்றோ உண்மையான மத நல்லிணக்கம்! காஞ்சி மாமுனிவரின் இந்த உபதேசமன்றோ உலகில் மனிதர்களை மனிதர்களாக வைக்க உதவும்! அதனால்தானோ இதற்கு ஜீவாத்மா கைங்கரியம் என்று அந்த மகான் பெயரிட்டார். ஜீவன்களின் ஆத்மாவை அல்லவா அன்பெனும் உறவால் ஒன்றுபடுத்துகிறது இந்த உபதேசம். இப்படி பல பல அற்புத திட்டங்களை உபதேசித்த அந்த கருணை மாமலையின் பாதங்களில் பக்தி செய்து அவர் சொன்ன வழியில் நடந்தால் உலகமே இன்பமயமாக ஆகிவிடும் இல்லையா? மகா பெரியவாளோட இப்படி பல அற்புத திட்டங்களையும் உபதேசங்களையும் நாமும் வாழ்க்கையில் பின்பற்றி வந்தோன்னா நமக்கும் எல்லாவித சந்தோஷமும் தேடி வருங்கிறது நிச்சயம். இந்த பிடி அரிசி திட்டம்லாம் ரொம்ப ஒரு எளிமையான திட்டம். நாம் காத்தால ஆற்றுல சமைக்கிறதுக்கு அரிசி எடுக்கும்போது அதுலேருந்து ஒரு கைப்பிடி அரிசியை எடுத்து அதுக்குன்னு ஒரு பாக்ஸ் வச்சுட்டு போட்டுட்டு
மகாபெரிவா சொல்லியிருக்கா. அதோட ஒரு ரூபாய் காயினும் போட சொல்லியிருக்காரு. நம்ம ரூபாயும் போடலாம், நம்ம வசதிக்கு ஏற்ற மாதிரி 5 ரூபாய் காயின் போடலாம். இப்போ இன்றைக்கி அன்னைக்கு ரூபான்னார், இன்றைக்கி 5 ரூபாய் 10 ரூபாய் போடலாம். இல்லை அந்த காயின் போட கை வரலைன்னா அந்த ஒரு மாதத்துக்கு சேர்த்து ஒரு அமௌண்ட்டை காசு கொடுத்து அந்த அரிசியை கொண்டு எங்கே நம்ம கொடுக்குறோமோ இதை கலெக்ட் பண்ணுறவாள்கிட்ட கொண்டு கொடுக்கலாம். பக்கத்தில் வேத பாடசாலை இருந்ததுன்னா அங்கே கொண்டு போய் கொடுக்கலாம். ஆக மொத்தம் நாம் ஒரு பெரியவா சொன்ன ஒரு விஷயத்தை நாம் செய்கிறோங்கிற ஒரு சந்தோஷம் நமக்கு கிடைக்கும். ரொம்ப ஒரு எளிமையான ஒரு திட்டம் இது. எவ்வளவோ திட்டங்கள் அவர் சொல்லியிருக்காரு. ஒன்று ஒன்றா நம்ம அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணலாம். ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர. ஓம் ஸ்ரீ மகாபெரிவா சரணம். நமஸ்காரம்.